இப்போ மண்பானை சீசனிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி நான் 2 மண் சட்டி வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று மீன் குழம்பு பண்ணுறதுக்கு, இன்னொன்று கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு. கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் அதோட சுவையே தனியாக இருக்கும். சரி, என்கிட்ட இருந்த மண் சட்டி பழசானதுனால நான் இப்போ 2 மண் சட்டி புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். மண் சட்டியை வந்து சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணால் மண் சட்டி ரொம்ப நாளைக்கு வரும். மண் சட்டி வாங்குறப்ப தட்டி பார்த்து வாங்கணும். கணீர் சவுண்டு வர்றப்போ அது நல்ல மண் சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மண் சட்டிகள் தயாரிக்க பயன்படும் களிமண் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தரமாக கிடைக்கிறதுனால மண் சட்டிகள் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தரமாக கிடைக்கும். இதில் வந்து காது வச்சு நான் வாங்கியிருக்கேன். கை பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு அந்த காதில் வந்து கம்பி வச்சு பண்ணியிருப்பாங்க. கம்பி வச்சு பண்ணுறது வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு அது சரியாக தெரியாது. அதனால் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுறப்போ இதை பிடிச்சி தூக்காமல் இதில் இருந்து நம்ம பிடிச்சி தூக்கணுன்னா நமக்கு அது சேஃபாக இருக்கும். இப்போ அரிசி உளுந்து களைஞ்சி தண்ணியை நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இது ஒரு 3 நாள் ஊற வச்சிடலாம். இப்போ 3 நாள் அரிசி களைஞ்ச தண்ணியில் மண் சட்டி 2 ஊற வச்சுருக்கோம்ல. இப்போ இப்படி இருக்குது, எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். சோப்பு எதுவும் போட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண ஸ்க்ரப் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு தேய்ச்சா போதும். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் நார் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சோப்பு மண் சட்டியில் நிறைய கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கிறதுனால சோப்பு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு நம்ம சமைக்கிற சமையலில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இதை நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இது காயிற வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஏரில் கூட வச்சு காய வைக்கலாம். இப்போ மண் சட்டிகள் 2 நல்லா காய வச்சு காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து உள்பக்கம் மட்டும் எண்ணெய் தடவி வைக்க போகிறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா உள்பக்கம் தேய்ச்சிடணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே இந்த சட்டி இப்படியே உறிஞ்சிக்கும். இதை தேய்ச்சி கொஞ்சம் நேரமாக வச்சிடலாம். 2 மண் சட்டியும் எண்ணெயை நல்லா உறிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதில் நல்லா தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது 2 சட்டிலையுமே இது நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணிடலாம். அடுப்பை இப்போ தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ தண்ணி கொதி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கொதி வர்றதுக்கு 20 to 30 நிமிஷம் ஆகத்தான் செய்யும். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால இதில் உள்ள சின்ன சின்ன மண் துகள், உதிரி துகள்கள் எல்லாமே இதன் மூலமாக வெளியேறிடும். நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சட்டிகள் வந்து விரிசல் விழுந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொட்டிடலாம். தண்ணியை கொட்டியாச்சு. மண் சட்டியை வந்து இப்படி சீசனிங் பண்ணுறதுனால நல்ல மண் சட்டிகள் உழைக்குங்க. அவ்வளோதான், குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டிகள் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.